ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான கீரை புலாவ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கீரையோட டேஸ்ட் பிடிக்காதா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கீரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசியை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் 1 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது புலாவ் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கீரை புலாவ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.